இன்று நம்முடைய தொழுகையாக இல்லை சகோதரர்களே. உடற்பயிற்சி செய்கிறாரு, எக்ஸசைஸ் செய்கிறாரு, எப்படி கையை காலை வேகமாக ஆற்றாரோ அதே போல் ஆற்றுகிறார். ருக்குவும் சரியில்லை, சுஜூதும் சரியில்லை, நிலையும் சரியில்லை. எக்ஸசைஸ் எப்படி குனிவாங்க, உடனே குனிவாங்க, எந்திரிப்பாங்க, குனிவாங்க, எந்திரிப்பாங்க. இதை போல தொழுகையை விளையாட்டாக தொழுகை கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தொழுகையை கொண்டு கேடுதான் சகோதரர்களே. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இந்த உம்மத்தே முகமதியாக்கள் தொழுகையை சரியாக தொழுகை இல்லை. என்ன காரணம்? இன்னும் என்னிடத்தில் ஈமானுடைய தன்மைகள் உருவாகவில்லை. என்னிடத்தில் யக்கீனுடைய தன்மை இல்லை. ஈமானுடைய பலகீனம், ஈமானுக்கு கம்சூர். ஈமான உழைப்பு செய்யாததன் காரணமாக, ஆகிராவுடைய யக்கீன் உள்ளத்தில் இல்லாததன் காரணமாக என்னுடைய தொழுகையாக இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். இந்த மாதிரி தொழுகையை எடுத்துக்கொண்டு போய் அல்லாஹ் முன்னாடி நிப்பாட்டி அல்லாஹ்ட என்ன பரிசு கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்ட்ட ஏதாவது பரிசு கிடைக்குமா? நிச்சயமாக சத்தியமாக இந்த மாதிரி தொழுகைக்கு அல்லாஹ் இடத்துல எந்த வாக்குறுதியும் இல்லை. சில பேர் தொழுகிறாங்க, அந்த தொழுகை அவருடைய தலைக்கு மேலே கூட போறதில்லை. தொழுகை பழைய துணியை சுருட்டி முகத்தில் எரியப்படுவது போல எரியப்படுகிறது. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். எல்லாருடைய தொழுகையும் தொழுகையாக ஆக வேண்டும். எல்லாருடைய நோன்பும் நோன்பாக ஆக வேண்டும். எல்லாருடைய ஜக்காத்தும் தகுதியுள்ள ஜக்காத் ஆக வேண்டும். எல்லாருடைய சதக்காவும் தகுதியுள்ள சதக்கா ஆக வேண்டும். சஹாபாக்கள் இப்படியாக தொழுதார்கள். சஹாபாக்கள் தொழுதாங்கன்னு சொன்னா அது பறவை வந்து உட்கார்ந்துட்டு போயிடும். ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு சகோதரர்களே, ஆபரேஷன் முடிந்து விட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போருக்கு போனாங்க. ஒரு அம்பு தச்சிருச்சு, அம்பு உள்ள இருக்கு. வந்து கேட்டாங்க, என்னங்க அம்பு எடுக்க வந்திருக்கேன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, நீங்க தொழுகும் போது நாங்கள் அம்பை எடுத்துட்டோம். ஆபரேஷன் முடிந்து விட்டது சகோதரர்களே. உம்மத்தே முகமதியாக்கள் தொழுகையை வீணாக ஆக்கிவிட்டது. தொழுகையை எப்படி தொழ வேண்டுமோ அந்த மாதிரி தொழுகை இல்லை. என்னுடைய சஹாபாக்கள், நம்முடைய முன்மாதிரிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இப்படியாக தொழுகை கற்றுக் கொடுத்தாங்க. உயிரோடு இருக்க கழுதை சாக வச்சாங்க, செத்த கழுதை உயிரோட வச்சாங்க. தனக்கு என்ன தேவை அல்லாட்ட உடனே கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய சாதனம் தொழுகை சகோதரர்களே. என்னுடைய தொழுகையும் உங்கள் தொழுகையும் அந்த மாதிரி ஆகிறதுக்காக தான் இன்னைக்கு தின உழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தீன உழைப்பு எந்த அளவுக்கு நாம் அதிகமாக ஈடுபடுவோமோ, எஹலாசா செய்வோமோ, மாஷா அல்லாஹ் என்னுடைய தொழுகையாக ஆகும். அல்லாஹ் நிச்சயமாக ஆக்குவான். தொழுகைக்காக பயிற்சி எடுங்கள் சகோதரர்களே, தொழுகைக்காக பயிற்சி எடுங்கள். தொழுகையே ருக்குவோட சுஜூதோட நீண்ட ரக்காத்த தொழுகைக்கு உதவி செய்யுங்க, பயிற்சி எடுங்க. எல்லாத்துக்கும் பயிற்சி எடுக்கிறோம். சாப்பிட்றதுக்கு பயிற்சி எடுக்கிறோம், தூங்குறதுக்கு பயிற்சி எடுக்கிறோம், எல்லாத்துக்கும் பயிற்சி. உடல் பயிற்சி என்னங்க, வேலை வாய்ப்பு பயிற்சி, கல்வி பயிற்சி எல்லாம் எடுக்கிறோம். அழிந்து போகக்கூடிய அனைத்துக்கும் எடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை அழியாத ஆகரத்துக்காக நிச்சயமாக சத்தியமாக தொழுகைதான் உங்களுக்கு சொர்க்கத்துடைய சாவி சகோதரர்களே. இந்த சாவிக்காக நம்ம மறந்து விட்டோம். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். உம்மத்தை முகமதியாக தீன உழைப்பு இதற்கு தான் சகோதரர்களே. சஹாபாக்கள் அனைவரும் தொழுகையாளிகளாக இருந்தாங்க. எப்படி பரிபூர்ணமாக தொழுதாங்க. அவங்க தொழுது சொன்னால் வானத்துல மழை வரும். வந்தது. நாட்டில் எங்கே மழை இல்லை, தண்ணி பிரச்சனை, பஞ்சம். சஹாபாக்கள் தொழுதாங்க, வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? மழை வந்துருச்சு. அவங்க தோட்டத்துக்கு மட்டும் மழை பெய்தது. எப்படி? நிச்சயமாக சாத்தியம் சகோதரர்களே, நிச்சயமாக சாத்தியம். சந்தேகம் இல்லை. எப்படிங்க சந்தேகப்படுறது இல்லை. இன்னைக்கு நான் தொழுத எப்படி கிடைக்கும் அப்படின்னு சந்தேகப்படுறோம். நிச்சயமாக சந்தேகம் இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். அந்த மாதிரி தொழுகைக்காக தான் இன்னைக்கு நமக்கு முயற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன முயற்சிங்க அப்படின்னு சொன்னால், தீனுடைய முபாரக்கான தாவத் உழைப்பு. இதை செய்து 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 நீங்கள் இப்படியாக ஆகிவிடுங்கள். உங்களுடைய தொழுகையை சரியாகுங்கள். மனுஷனுக்கு தொழுகை சரியாயிடுச்சு, எல்லாம் சரியாயிடும். கை சரியாகும், கால் சரியாகும், கண்ணு சரியாகும், பார்வை சரியாகும், இதயம் சரியாகும். என்னங்க, முன்பின் அனைத்து அமல்களும் சரியாகும். முதல் படித்தரும் தொழுகை. அல்லாஹ் அந்த மாதிரி தொழுகக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் முழு உலக மக்களும் அல்லாஹ் தந்தருவானாக. அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதற்காக நம் பயிற்சி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு பள்ளிவாசல் போகும்போது எப்படிங்க ஓடக்கூடாது. பள்ளிவாசல் தொழுதுட்டு ஓடக்கூடாது. என்ன செய்யணும்? பள்ளிவாசல் உட்காந்து தொழுகைக்காக என்னங்க பயிற்சி எடுக்கணும். முறையாக யோசிக்கணும். என்னுடைய தொழுகையே நேராக தொழுகிறதுக்காக முயற்சி எடுக்கணும் சகோதரர்களே. இன்ஷா அல்லாஹ் இதுக்காக பள்ளிவாசல் போனால் என்ன செய்யணும்? நிலையாக நின்று தொழுகையை உறுதியாக எடுக்கிறதுக்காக நம்ம முயற்சி செய்ய வேண்டும். தொழுகைக்காக பயிற்சி எடுக்க வேண்டும். என்னங்க, நீண்ட சூறாக்களை ஓத வேண்டும்.
நீண்ட நீண்ட சூறாக்களை ஓத வேண்டும், நீண்ட நீண்ட ருக்குக்களை செய்ய வேண்டும், நீண்ட நீண்ட சுஜூதுகளை செய்ய வேண்டும். முயற்சி செய்யலாமா? இதற்காக தான் மதரசாக்களும், இதற்காக தான் மக்தபுகளும், இதற்காக தான் தாவத்துடைய உழைப்பும் கொடுக்கப்பட்டிருக்குது. அதனால் நம்ம உழைப்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும். இறுதியாக என்னுடைய முடிவு நல்ல முடிவாக நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயம் ஆக்குவான். முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். இந்த உம்மத்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதே நிலையிலே அல்லாஹ்வுடைய பிரியத்தை, அன்பை அடைய முடியும்.